அனைவருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்னன்னா ரீஃபைண்ட் ஆயிலை கன்சியூம் பண்ணுறவங்க 20 லட்சம் பேர் 20 lakhs பேர் வந்து பார்த்திங்கன்னா இறக்குறாங்க, டெத் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பல நோய்கள் சொல்லியிருக்காங்க. மாரடைப்பு, மூளை பாதிப்பு, சுகரு, ரத்த அழுத்தம், ஆண்மை குறைவு, இந்த மாதிரி பல வியாதிகளை பற்றி சொல்லியிருக்கிறாங்க அந்த எண்ணெய் சாப்பிட்றதுனால. இதில் முக்கியமாக நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்குங்க. உங்களுக்கு இந்த பார்த்தீங்களா, இதில் விளையாட்டு இருக்குது. உலகத்தில் உள்ள ஃபேமஸ் விளையாட்டு ஃபுட்பாலு, கிரிக்கெட்டு, ஹாக்கி, டென்னிஸு, வாலிபாலு, டேபிள் டென்னிஸ், பேஸ்பால், கோல்ஃபு, பேஸ்கெட்பால், பேட்மிண்டன். இதில் கிரிக்கெட்டு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஜொலிக்கிறவங்க இருக்கிறாங்க இந்தியாவில். மற்ற எந்த விளையாட்டுலேயுமே இந்தியர்கள் இல்லை. நீங்கள் பார்த்தீங்களா இந்த விளையாட்டில்? கிரிக்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நிற்பார், அங்கேருந்து பால் போடுவார், பார்த்துட்டு அடிக்கிறார், அவ்வளோதான். அது ஒரு சுறுசுறுப்பான விளையாட்டு கிடையாது. ஆனால் மற்ற எல்லா விளையாட்டுமே வந்து சுறுசுறுப்பான விளையாட்டுக்கு இருக்குதுல்ல, புரியுதுங்களா? அப்போ என்னாச்சு, நம்மளுடைய பாரம்பரிய ட்ரெடிஷ்னல் உணவை வந்து நம்ம உட்கொள்கிறத விட்டுட்டோம். ஏன்னா உலகத்திலே வந்து பார்த்திங்கன்னா சீதோஷ்ண நிலைமை, அதாவது வெதர், உலகத்திலேயே வந்து வெதர் வந்து சரியான வெதர் வந்து இந்தியாவில் இருக்குது. அப்படி இருந்தாலும் இங்கே வந்து நம்ம பலசாலியாக இல்லை. காரணம் என்ன? நம்ம பாரம்பரிய உணவுகளை சாப்பிட்றத விட்டுட்டோம். அதில் முக்கியமானது ஆண்மை குறைவு போட்டிருக்கிறாங்க. ஆண்மை குறைவு பற்றி அது இன்றைக்கி பெரிய விஷயம். அதை பற்றி நம்ம வந்து தெளிவாக வேறு வீடியோவில் பேசலாம். அதனால் தயவு செஞ்சு உங்கள் குழந்தைகளுக்கு, வருங்கால தலைமுறைக்கு, உங்கள் ஜென்ரேஷனுக்கு ஒரு 100 ml கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய், விளக்கெண்ணெய், 100 ml வாங்கி கொடுத்து உங்கள் சந்ததியோடைய ஆண்மை குறையை காப்பாற்றுங்க. புரியுதுங்களா? கேன்சர்லேருந்து காப்பாற்றுங்க, ரத்த கொதிப்புலேருந்து காப்பாற்றுங்க, ஹார்ட் அட்டாக்லேருந்து காப்பாற்றுங்க. ஏன்னா 20 லட்சம் பேர் சாகுறாங்க ஒரு வருஷத்துக்கு. இது என்னையை பொறுத்தளவு கம்மி டேட்டா தான். 1 கோடிக்கு மேலே சாகிறது கூட வாய்ப்பு இருக்குது. தயவு செஞ்சு விவசாயத்தையும் பாரம்பரியத்தையும் உங்கள் தலைமுறையும் காப்பாற்றுங்க. நன்றி.